கோவில் நிலங்களை அபகரித்து கடையாக மாற்றுறது, இந்த மாதிரியான தவறுகள் செய்யும்போது அது தெய்வத்துடைய தோஷமும் உட்காந்துடும். அதே மாதிரி குலதெய்வத்தில் கோயிலேருந்து பிடி மண் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதாவது ஒரு செய்வன இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, ஏதோ சாஸ்திரத்துக்கு எடுத்துகிட்டு வரலாமே தவிர நம்ம கும்பிடுற அந்த குலதெய்வத்துக்கு வந்து அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்க பிரசன்னம் மூலம் பார்த்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாக போடப்பட்ட பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா உதயத்துக்கு 3, 6, 8, 12 குரு மறைஞ்சிருந்தா வெற்றிலை வச்சு பெண் வெற்றிலை வச்சு வழிபாடு பண்ணிங்கன்னா அந்த தெய்வம் கூப்பிட்டா வரும். பெண் வெற்றிலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா பார்த்தீங்கன்னா முனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா நிறைய முனி இருக்குது. பச்சைம்மனுடைய காவல் தெய்வத்துக்காக காவல் காக்கிற தெய்வம் பார்த்தீங்கன்னா வால் முனி, அக்னி. கேம் சேஞ்சர்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். நாள் செய்யாததை கோல் செய்யும், கோல் செய்யாததை குலதெய்வம் செய்யும் அப்படின்னு ஒரு ஆன்மீக பழமொழியே இருக்கு. அந்த பழமொழிக்கு ஏற்ப குலதெய்வத்தை பத்தி நிறைய விஷயங்களை இன்னைக்கு நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்காரு பிரசன்ன ஜோதிடர், ஜோதிட ஆச்சாரியா ஆனந்தவேல் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம்மா, நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். குழந்தை பாக்கியம் இல்லாத நிறைய பேர் வந்து இந்த குலதெய்வ வழிபாடு பண்றது மூலமா புத்திர பாக்கியம் அடையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத பத்தி சொல்லுங்க சார். கண்டிப்பாக இப்போ போடப்பட பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா அந்த ஐந்தாம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்கா. கண்டிப்பாக குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா குலதெய்வ அனுகிரகத்தால் புத்திர பாக்கியம் உண்டுன்னு அந்த பிரசன்னம் காமிச்சிடும். இப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணிட்டீங்கன்னா தொடர்ந்து வழிபாடு பண்ண அந்த பிரசன்னத்தில் 5ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்காங்க அப்படின்னும் பொழுது கண்டிப்பாக தெய்வ அனுகிரகத்தால் குலதெய்வ அனுகிரகத்தால் புத்திர பாக்கியம் கண்டிப்பாக உண்டுன்றது அந்த சக்கரம் சொல்லிடும். மால் பிராக்டிஸ் பத்தி சொல்லியிருந்தீங்க. கோவிலில் உட்காந்து சீட்டு விளையாடுறது, சாமியோட கோபத்துக்கு ஆளாக்குறது, அந்த மாதிரி. இப்போ கோவில் சொத்தை அபகரிக்கிறது, சாமிக்கு தகாத வேலைகளை செய்யறதும் அந்த இதுல தான் கேட்டகரியில தான் சேரும். இந்த மாதிரி குலதெய்வ தோஷங்கள் இருக்கு அப்படின்றத நீங்க பிரசன்னம் பார்த்து கண்டுபிடிக்க முடியுங்களா? கண்டிப்பாக பிரசன்ன சக்கரத்தில் சொல்லிடும். என்னன்னா 11ஆம் அதிபதி 2ஆம் இடத்துல உட்காந்துருக்குதுன்னா அந்த கோயிலுடைய சொத்துக்களையோ கோயிலுடைய பொருட்களையோ உதாரணத்துக்கு 2-11 பாவகத்தில் பாதகாதிபதி அமர்ந்தாலோ 2-11 அதிபதியுடன் பாதகாதிபதி தொடர்பு பெற்றாலோ, அதாவது பாவத்தில் அமர்ந்தாலோ இல்லை அந்த அதிபதியுடன் பாதகாதிபதி அமர்ந்தாலோ கோவிலுடைய பொருட்களையோ இல்லை கோவில் தெய்வத்தினுடைய பொருளையோ அபகரித்த குற்றம், தோஷம், உள்வாடகை விட்டு அதை சம்பாதிக்கிறது, தேவையில்லாமல் அந்த கோவில் நிலங்களை அபகரித்து கடையாக மாற்றுறது, இந்த மாதிரியான தவறுகள் செய்யும்போது அந்த தெய்வத்துடைய தோஷமும் உட்காந்துரும். ஸோ இதெல்லாம் அந்த பிரசன்னத்தில் தெரிஞ்சிடும். இப்போ கோவிலுக்கு, குலதெய்வ கோவிலுக்கு வழிபாடு பண்ண போறவங்க அங்கிருந்து எடுத்துட்டு வரக்கூடாத சில பொருட்கள் அப்படின்னு இருக்கும். அந்த பொருட்கள் என்னென்ன அப்படின்றது சொல்லுங்க. கண்டிப்பாக அது என்னென்னா இப்போ தெய்வத்தினுடைய ஆடைகள், ஆபரணம், அப்புறம் சலங்கையில் வர அதாவது யதார்த்தமாக அது நடந்திருக்கலாம், அதை கூட எடுத்துகிட்டு வரக்கூடாது. இந்த சலங்கையில் கீழே விழுந்த அந்த சலங்கையுடைய பொருட்களையோ, ஸோ ஆடை, ஆபரணம், வஸ்திரங்கள், நகைகள், இந்த மாதிரியான பொருட்களை கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி குலதெய்வத்தில் கோயிலேருந்து பிடி மண் எடுத்துகிட்டு வரக்கூடாது. அதாவது செய்வன இருக்குது, இந்த மாதிரி இருக்குது, ஏதோ சாஸ்திரத்துக்கு எடுத்துகிட்டு வரலாமே தவிர அந்த தெய்வத்தையே அப்படியே கூட்டிகிட்டு வந்து வீட்டில் வச்சுக்கணும்னு நினைக்கிறதெல்லாம் தவறு. அதே மாதிரி அன்னதானத்துக்காக கொடுத்துருப்பாங்க கோயிலில் அன்னதான பொருட்கள், அது அந்த பொருட்களை வீட்டுக்கு எடுத்துகிட்டு வரக்கூடாது. அது உபயதாரர் கொடுத்துருப்பாங்க விசேஷ நாட்கள்ன்றதால அவங்க அன்னதான பொருட்கள், அரிசி, பருப்பு, நெய், இந்த மாதிரியான பொருட்களெல்லாம் வீட்டுக்கு கொண்டு வரக்கூடாது. அதே மாதிரி அசைவ படையல் படைக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாமே தவிர அந்த உணவுப் பொருளை அந்த எல்லையை விட்டு எல்லாம் கொண்டு வரக்கூடாது. இல்லையா, மீதி இருந்த பொருளை அப்படியே 4 பேருக்கு தானம் பண்ணலாம். அப்படியே மீந்து போச்சுன்னா அங்கேயே விட்டுட்டு வந்தோன்னோ இல்லை பூமியில் புதைச்சிட்டு வந்தோன்னா அது தெய்வத்துக்கு சொந்தமான பொருள். அந்த படையல் கூட எவ்வளோ வேணாலும் சாப்பிடலாம். அதை தாண்டி அந்த எல்லையை தாண்டி எடுத்துகிட்டு வரக்கூடாது. மீதி இருந்தால் வீட்டில் போய் சாப்பிட்டுக்கலாம், நாளைக்கு வச்சு சாப்பிட்டுக்கலான்லாம் இருக்கக்கூடாது. அது எந்த மாதிரியான படையலாக இருந்தாலும் அந்த பூமியிலே புதைச்சிட்டு வரணும். 4 பேருக்கு தானம் தர்மம் பண்ணிடணும். எதையும் கொண்டு வரக்கூடாது. அதேமாதிரி தேவையில்லாமல் வாய்க்கட்டு போடுறது, கட்டு போடுறேன் அப்படின்னு சொல்லி பண்ணுறதெல்லாம் தவறான ஒரு செய்கைகள். ஸோ இதெல்லாம் இதெல்லாம் செஞ்சு கொண்டு வரக்கூடாது. குலதெய்வ கோயிலேருந்து இதெல்லாம் கொண்டு வரக்கூடாது. சாமி மீது கொண்ட பற்றின் காரணமாக கூட எதுவும் எடுத்துகிட்டு வரக்கூடாது. ஓகே சார். இப்போ குலதெய்வ வழிபாடு பண்ணுறோம். நம்ம கும்பிடுற அந்த குலதெய்வத்துக்கு வந்து அனுகிரகம் இருக்கா இல்லையா அப்படின்றத உங்கள் பிரசன்னம் மூலம் பார்த்து சொல்ல முடியுமா? கண்டிப்பாக போடப்பட்ட பிரசன்னத்தில் பார்த்தீங்கன்னா உதயத்துக்கு 3, 6, 8, 12 குரு மறைஞ்சிருந்தா தெய்வ அனுகிரகம் இல்லை, தெய்வ அனுகூலம் இல்லைன்னு சொல்லுது. அதே மாதிரி கவிப்பும் அதை தான் சொல்ல வரும். உதாரணத்துக்கு கவிப்பு 5ஆம் இடத்துல இருக்குன்னா தெய்வ அனுகூலம் இல்லைன்னு சொல்லுது. 8ஆம் இடத்துல இருந்துச்சுன்னு சொன்னால் அந்த குலதெய்வத்தை மறந்துட்டாங்க, தெய்வ அனுகிரகம் இல்லைன்னு சொல்லுது. 7ஆம் இடத்துல இருந்தாங்க, கவிப்பு 7ஆம் இடத்துல அமர்ந்திருக்கு அப்படின்னா ஊர் விட்டு ஊர், எல்லை விட்டு எல்லை வந்துட்டாங்க, குலதெய்வத்தை மறந்துட்டாங்க, இப்படி தான் அந்த கவிப்பு சொல்ல போகுது.
இப்போ நீங்க பிரசன்னத்துல பார்த்து சொல்ற மாதிரி ஜாதகத்திலயும் வந்து குலதெய்வ அனுகிரகம் இருக்கா அப்படின்றத பார்த்து சொல்ல முடியுங்களா? சொல்லலாம். எப்படின்னு கேட்டீங்கன்னா, அதாவது ஜனனகால ஜாதகத்துல லக்னத்துக்கு 5ஆம் இடத்துல 5ஆம் அதிபதி பலமா இருக்கிறாருன்னா, தெய்வ அனுகிரகம் பலமா இருக்குன்னு சொல்லலாம். அந்த 5ஆம் அதிபதி 6, 8, 12ல மறைஞ்சிட்டாங்கன்னு சொன்னா, தெய்வ பலம் இல்ல, தெய்வ அனுகிரகம் இல்ல, வழிபாடு நின்று போயிருக்குன்னு சொல்லலாம். 5ஆம் அதிபதியை விட 9ஆம் அதிபதி பலமா இருக்கிறாரு அப்படின்னா, குலதெய்வத்தை விட்டுட்டு இஷ்ட தெய்வத்தை வழிபாடு பண்ணிட்டு இருக்காங்க ஜாதகரு அப்படின்னு சொல்லலாம். இதையே 5ஆம் அதிபதியோ, 9ஆம் அதிபதியோ லக்னாதிபதியுடன் கூட இருந்துக்காங்கன்னா, இவருக்கு குலதெய்வ அனுகிரகம், இஷ்ட தெய்வ அனுகிரகம் ஜாதகருக்கு பலமா இருக்குது. நம்ம அத பார்த்து சொல்லலாம். இருந்தாலும் இது பிரசன்னத்துக்கு தான் தீர்வு கிடைக்கும். ஜாதகத்துல மேலோட்டமா தான் தெரியும். ஓகே சார். இப்போ நம்ம பூஜைகள்லாம் பண்ணும்போது நெறைய பூக்கள் வச்சு சாமிய வழிபடுறோம். அந்த மாரி எந்த பூக்கள்ல வச்சு வழிபடுறது மூலியமா சாமிய வந்து ஈஸியா நம்ம கிட்ட கொண்டு வந்து சேர்க்க முடியும்? நெறைய பூக்கள் இருக்குது. அதுல குறிப்பா பார்க்கும்போது ரொம்ப விசேஷமான பூ பார்த்தீங்கன்னா, தும்பை பூ. தும்பையில இருக்கிற தேன் வந்து அது சிவபெருமானுக்கு ரொம்ப பிரியம். பெண் தெய்வங்களுக்கும் ரொம்ப பிடிக்கும். தும்பை பூவ வச்சு நீங்க வழிபாடு பண்றீங்க அப்படின்னா, கூப்பிட்ட குரலுக்கு தெய்வம் ஓடி வரும். நம்ம நல்ல எண்ணத்துல கூப்பிடணும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, வெற்றிலை வச்சு பெண் வெற்றிலை வச்சு வழிபாடு பண்ணீங்கன்னா, அந்த தெய்வம் கூப்பிட்டா வரும். பெண் வெத்தலை எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, பின்பக்கம் பார்த்தீங்கன்னா, அந்த நரம்புல 2ம் ஒண்ணாவே ஜாயிண்ட் ஆயிருக்கும். ஆண் வெத்தல மாறுபட்டு, மாறுபட்டு நரம்பு இருக்கும். பெண் வெத்தலையில பார்த்தீங்கன்னா, அந்த நரம்பு எல்லாமே ஒரே கோட்டிலேயே வரும். பின்னாடி ஒரு கோடு இருக்கும். அந்த நரம்பு எல்லாம் வந்து ஒரே லைன்லேயே உட்கார்ந்திருக்கும். ஆண் வெத்தல மாறுபட்டு, மாறுபட்டு நரம்பு இருக்கும். ஸோ பெண் வெத்தலையா பார்த்து எடுத்து, அந்த வெத்தலைய சாமிக்கு மாலையா போட்டு, பெண் வெத்தலைய கூப்பிட்டு நம்ம வழிபாடு பண்ணி, அந்த தெய்வத்த கூப்பிட்டா, என் கஷ்டம் இருக்கு, இப்படி இருக்குன்னு சொல்லி கூப்பிட்டா, அந்த தெய்வம் வரும். ஓகே சார். இப்போ குலதெய்வம்னு பார்க்கும்போது நெறைய பேரோட குலதெய்வத்துல வந்து இந்த முனீஸ்வரன் இருக்கும். அந்த முனியில எத்தன முனி இருக்கு அப்படின்றத பத்தி சொல்லிருங்க சார். அது பார்த்தீங்கன்னா, முனீஸ்வரன் பார்த்தீங்கன்னா நெறைய முனி இருக்குது. பச்சையம்மனுடைய காவல் தெய்வத்துக்காக காவல் காக்கிற தெய்வம் பார்த்தீங்கன்னா, வாழ்முனி, அக்னிமுனி, கருமுனி, செம்முனி, ஜடாமுனி, முத்துமுனி, லாடமுனி. இந்த மாரி இப்ப நெறைய இடங்கள்ல பார்க்கலாம். பச்சையம்மன் இருப்பாங்க. அங்க 7 முனிங்க உட்கார்ந்திருப்பாங்க. அதே மாரி இத தவிர உக்கிரமுனி, நொண்டிமுனி, வேதமுனி, குள்ளமுனி, நாதமுனி, ராஜமுனி, எல்லைமுனி, பஞ்சமுனி, பாலமுனி, கோட்டைமுனி, பாண்டிமுனி, வீரமுனி, காவுமுனி, பைரவமுனி, இப்படி முனீஸ்வரனுடைய வகைகள் நெறைய இருக்கு. இதெல்லாம் காவல் தெய்வமா இருக்கிறாங்க இவங்க. இப்போ பார்த்தீங்கன்னா, தெய்வங்கள்ல நெறைய இருக்கு. இஷ்ட தெய்வம், குலதெய்வம், சிறு தெய்வம் நெறைய இருக்கு. இதெல்லாம் பத்தி ஒரு சிறிய விளக்கம் குடுத்துருங்கய்யா. அதாவது குலதெய்வம்ன்றோம்னா, உங்க குலத்துக்கான தெய்வம் வந்து குலதெய்வம். 1ங்கால் பங்காளி, 2ங்கால் பங்காளி, 3ங்காலி உங்க குடும்ப குலம் உங்க குலத்த வாழ வச்ச தெய்வம் வந்து குலதெய்வம். காவல் தெய்வம்ன்றது ஊர் எல்லையில உட்காந்துட்டு அந்த தெய்வம் காவல் காக்கும். இரவுல வந்து நடமாடுறது, குதிரையில வந்து ஊர் சுத்தி வர்றது. அது குலதெய்வத்த வழிபாடு பண்றவங்க வருடத்துக்கு ஒரு தடவ காவல் தெய்வ வழிபாடு செய்யறதும் உண்டு. இஷ்ட தெய்வம்ன்றது நீங்களா பார்த்து விரும்பி ஒரு தெய்வத்த சீரடி சாய், ராகவேந்திரர், வள்ளலார் இப்படி நீங்களா ஒரு தெய்வத்த தேர்ந்தெடுத்து வழிபாடு பண்றது இஷ்ட தெய்வம். அது மனசுக்கு ஒரு மன அமைதியை குடுக்கும். உபாசனை தெய்வம்ன்றது, அதாவது ஒரு குறிப்பிட்ட குருமார்கிட்ட நீங்க தொடர்ந்து ஜோதிடமோ, வேதமோ, குருகுலத்துல உட்காந்து படிச்சு, அந்த குருமார்கள் ஒரு குறிப்பிட்ட தெய்வத்த காதுல சொல்லி, அந்த தெய்வம் கடைசி வரைக்கும் உங்க கூடவே பயணிக்கிறது வந்து உபாசனை தெய்வம். இன்னொன்னு வந்து தெய்வம் வந்து கரணநாதன் அப்படின்னு. அது வந்து காரிய தடை நீக்கும் கரணநாதன். இந்த தெய்வம் வந்து தடைகளை நீக்குகின்ற தெய்வம். ஒரு பிரச்சனை இருக்குன்னு சொன்னா, அந்த அந்த தெய்வத்த வழிபாடு பண்ணும்போது ஜனனகால ஜாதகத்துல நீங்க எந்த கரணத்துல பிறந்தீங்களோ, அந்த கரணநாதன கெட்டியமா பிடிச்சுக்கிட்டீங்கன்னா, அந்த தெய்வம் உங்க கூடவே கடைசி வரைக்கும் உங்களுக்கு துணை நிக்கிறது. அந்த காரிய தடையை நீக்கிறவரு கரணநாதன். ஸோ இவங்க தான் இந்த 5 பேர் தான் முக்கியமானது. அ அதாவது குலதெய்வத்த வழிபாடு பண்றவங்க, காவல் தெய்வத்த வழிபாடு பண்றதும் உண்டு. இந்த ஒரு உதாரண சார்ட்ட பார்க்குறோம். பார்த்தீங்கன்னா, ஒரு கார்த்திகேயன்றவர் கேட்டிருக்கிறாரு. இவருடைய பூர்வீகம் பார்த்தீங்கன்னா, திருவாரூர் தான் இவங்களுடைய குலதெய்வம். இதுதான் அதோடைய உதாரண சார்ட்டு. இந்த சார்ட் இப்போ இது பாருங்க, இது வந்து அ உதயம் பார்த்தீங்கன்னா, மிதுன ராசி உதயம் அமர்ந்திருக்குது. 5ஆம் இடம் பார்த்தீங்கன்னா, ஜாமக்கோள் கிரகம் செவ்வாய் தொடர்பு பெறுறாரு. இந்த இடத்துல உதயம் ஆண் ராசி எல்லாமே 1, 5, 9 எல்லாமே ஆண் ராசியில தான் உட்காந்துருக்கு. உதயத்த பார்க்குற கிரகம் பார்த்தீங்கன்னா, சூரியன், செவ்வாய் உதயத்த பார்க்குறாங்க. அதாவது 7ஆம் இடமான தனுசுல உதயத்த பார்க்கறது இந்த 2 கிரகங்களும். உதயம் நின்ற நாம எழுத்து பார்த்தீங்கன்னா, வே, ஓன்னு ஸ்டார்ட் ஆகுது. இது வந்து இத வந்து நம்ம என்ன டிக்ளேர் பண்றோம்னா, இது வந்து ஒரு குலதெய்வம் வந்து ஒரு முருகர்ன்னு சொல்லி நம்ம டிக்ளேர் பண்றோம். ஏன்னா செவ்வாய்னா படை, வீரம் இதெல்லாம் வந்து இதோடைய காரகத்துவங்கள்ல வருது. இந்த மிதுனத்துக்குரிய ராசி பார்த்தீங்கன்னா, இது எந்த ஊர் மாவட்டத்தை சேர்ந்ததுன்னா, திருவாரூர் மாவட்டம் தான். இவங்களுடைய பூர்வீகமே திருவாரூர் தான் ஏற்கனவே அவங்க கரெக்ட்டா சொல்லிட்டாங்க.
இந்த திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள எண்கண் முருகர் தான் இவங்களுடைய குலதெய்வம் அப்படின்றத நம்ம டிக்ளேர் பண்ணியிருக்கோம். கர்த்தாவுடைய பேரே பார்த்தீங்கன்னா கார்த்திகேயன் தான். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா குரு சனி 9ஆம் அதிபதி 3 பேரும் தொடர்பு பெறுறாங்க. ஆக இவன் கேட்டது குலதெய்வன்றத பிரசன்னமே ஊர்ஜிதப்படுத்திடுச்சு. இந்த எண்கண் முருகருடைய வரலாற்றை சுருக்கமாக பார்க்கணும்னு சொன்னால், இந்த கோயிலுடைய வரலாறு பார்த்தீங்கன்னா 1000 ஆண்டு பழமையான ஒரு கோயில். முத்தரசு சோழ மன்னன் அப்படின்றவர் அவர் வந்து சிற்பி வேலை செய்கிறவர். அவரை வச்சு ஒரு முருகர் சிலையை வடிக்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. அவரும் முருகருடைய சிலையை அழகாக வடிக்கிறாரு. இந்த சிலையுடைய அழகில் மயங்கின மன்னர் என்ன பண்ணுறாரு, கட்டை விலையில வெட்டிடுறாரு. அந்த சிற்பி அங்கேருந்து இந்த சிலை வந்து சிக்கல் சிங்கார வேலரில் இருக்குது. அடுத்து இந்த சிற்பியை வந்து எட்டுக்குடிக்கு வராரு. எட்டுக்குடியில் அங்கே ஒரு முருகன் சிலையை வடிக்கிறாரு. அந்த முருகர் சிலையும் அழகாக இருக்கிற வேலைக்கு அவருடைய கண்ணை பறிச்சிடுறாரு மன்னன். அடுத்தது 3வது அங்கேருந்து வந்து வன்னி மரத்துக்காண்ட வராரு. அந்த சிற்பி வன்னி மரம் நிறைந்த காட்டில் சமீவனத்தில் ஒரு சிலையை வடிக்கிறாரு. கண்ணு போனாலும் ஒரு சிறுமியுடைய துணை கொண்டு அந்த சிலையை வடிக்கிறாரு. அந்த உளி கடைசியாக கண்ணை அந்த முருகருடைய கண்ணை திறக்கலான்னு போகும்போது அந்த உளி கையில் பட்டு கையில் ரத்தம் வந்து அந்த ரத்தம் வந்து கண்ணில் பட்டு அவருக்கு பழையபடி அந்த கண்ணு வந்துடுது. 3வது சிலையும் வந்து அந்த அந்த சிலையோடைய பேர் தான் எட்டுக்கண் முருகன் பேர். அந்த சிற்பி அந்த கோயிலே ஜீவ சமாதியை அடைஞ்சிருக்கிறாரு. இந்த 3 சிலையும் பார்த்தீங்கன்னா மயிலுடைய அந்த காலில் தான் வெயிட் அடங்கியிருக்கும். மொத்த வெயிட்டுமே பார்த்தீங்கன்னா முருகருடைய மொத்த வெயிட்டுமே எடை அளவு அந்த மயிலுடைய 2 காலில் தான் உட்காந்துருக்கும். அதுதான் இந்த சிற்பி செஞ்ச ஒரு அதிசயம் வந்து என்னன்னா, இந்த கோயிலுடைய சிற்பம் வந்து அவர் செஞ்ச அந்த சிற்பியுடைய சிலை வடிவமே அப்படி ஒரு தத்துவமாக இருக்கும். அந்த 2 காலில் அந்த மயிலுடைய எடை மொத்தமே அமர்ந்திருக்கும். அது ரொம்ப ஒரு பெரிய விசேஷம் தானே. இந்த கோயிலுடைய மிகப்பெரிய இது வந்து பார்த்தீங்கன்னா எட்டுக்கண் முருகர். இது வந்து சிவபெருமானுக்குரிய ஸ்தலமாக இருந்தாலும் கூட முருகருக்கு தான் ரொம்ப விசேஷம். அதே மாதிரி கண் நோய் உள்ளவங்க இந்த கோயிலில் வழிபாடு பண்ணாங்கன்னா கண் நோய் தீர்ந்துடும். இந்த இந்த இது வந்து செவ்வாயுடைய ஆதிக்கம் இருக்கிறதுனால தான் இவருடைய 12 கையிலையுமே அன்பு, கத்தி, சக்கரம், பாசம், சூலம், வில்லு, கேடயம் நிறைய ஆயுதங்களோடு இருக்கிற முருகப்பெருமானா இந்த கோயில் இருக்கிறாரு. இந்த இடத்துல சுக்கிரன்னா மயிலுன்னு அர்த்தம். இந்த பிரசன்ன சக்கரத்தில் சுக்கிரன் தொடர்றதுனால மயிலை குறிக்கிறது. ஸோ இந்த கோயில் தொடர்ந்து வழிபாடு பண்ண நிறைய பேர் இந்த குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி சம்மந்தப்பட்ட கர்த்தா வழிபாடு பண்ணி அவர் வந்து வீடு, மனை, வாகன யோகத்தை பெறுறாரு. இது மாதிரி நிறைய வந்து ரிசல்ட்டு நம்ம நிறைய பேருக்கு இந்த மாதிரி கர்த்தாவுக்கு குலதெய்வத்தை கண்டுபிடிச்சி கொடுத்து, இந்த மாதிரி நிறைய கோயில்களை கண்டுபிடிச்சி கொடுத்து, நிறைய பேர் திருமணம் ஆகாதவங்களுக்கு திருமணம் ஆகுது, புத்திர பாக்கியம் ஆகாதவங்களுக்கு புத்திர பாக்கியம். அந்த தடையை நீக்கிற வேலையை தான் அந்த குலதெய்வம் செய்யுது. ஸோ அடுத்த கட்ட நிலைமைக்கு தான் இந்த குலதெய்வ வழிபாடு பண்ணும்போது குரோத் ஆகுது. இந்த மாதிரி பல பேரும் வந்து அவங்களோட குலதெய்வத்தை கண்டறிஞ்சு வாழ்க்கை தரத்துல மேம்பட்டு உங்களுடைய நல்ல நோக்கமும் வெற்றி பெற வாழ்த்துக்கள். நன்றிம்மா. நன்றி. உங்களுடைய நேரம் ஒதுக்கி எங்களுக்கு இவ்வளோ நேரம் பல விளக்கங்களை கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி சார். நன்றிம்மா. நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம்.